என்னப்பா கோவா கேங்ஸ் ஏதோ இந்த பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்து மொத்தமா எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஏதோ கோவா போறதெல்லாம் பிளான் போட்டீங்க. ஏண்டா நீங்க சண்டை போறத பார்த்தா வெளியே வந்து கொய்யாக்க கூட வாங்க மாட்டீங்களா மொத்தமா போய்? ஏன்டா அப்படி சண்டை போடுறியா? பட் பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானே. நான் கடைசி வாரமே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை விட்ட ரோஸ்ட்டை பார்த்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இந்த கோவா கேங் வந்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, கொஞ்சம் பிரிவினைகள் வந்துடும் சொன்னேன். அதே மாதிரி வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பிரிவினைகள் வர ஆரம்பிச்சு, முக்கியமா ஜெஃப்ரி அவர்கள் தரமான வேலையை பார்த்துட்டு அவர் இந்த கோவா கேங் விட்டு மொத்தமா அப்படி வெளியே போயிட்டு அப்படியே மத்த கேங் கூட அப்படியே சேர்ந்து சுத்திட்டு இந்த கோவா கேங்ல இருக்க ஒவ்வொருத்தரை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு ஒரு சீனை போட்டு சுத்திட்டு இருக்காப்ல. முக்கியமா இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா அப்படி சுத்துறானா, இப்ப பவித்ரா பிடிச்சிக்கிட்டான். வேற டிஃபரெண்ட்லாம் எதுவுமே இல்ல. முன்னாடி சௌந்தர்யா, இப்ப பவித்ரா. அந்த கேங்னு பார்க்க போனா இங்க வந்து யாரெல்லாம் இருந்தா, ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா, ரஞ்சித்லாம் இருந்தாங்க. இப்ப யாரு கூட இருக்கான்? அருண், தர்ஷிகா, பவித்ரா, விஜய் விஷால் கூட சுத்திட்டு இருக்கான். அவ்வளவுதான், வேற எந்த ஒரு டிஃபரெண்ட்மே இல்ல. பட் எனக்கு இவங்கிட்ட என்ன பிடிக்கலனா, பட் பரவாயில்ல, இப்ப சாட்டர்டே சண்டே ரோஸ்ட் விழுந்துச்சு, சேதனே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் தனியா கேம் ஆடணும் எல்லாம் சொல்றாரு. எல்லாமே ஓகே தான். ஓகே, நீ தனியா கேம் ஆடலாம். ஆனா இங்க இருந்து அங்க போயிட்டு இங்க உள்ள பழைய மெம்பர்ஸை பத்தி அங்க தப்பு தப்பா சொல்றது தெரியுமா? ஜாக்லின் இப்படித்தான், சௌந்தர்யா இப்படித்தான், அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன், நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி ஒரு சீன் கிரியேட் பண்றது தெரியுமா? அதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா உனக்கு பயங்கரமா நாங்க மக்கள் வெளியே சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ சடனா இப்போ நீ இப்படி பண்ணும்போது இந்த சப்போர்ட்லாம் உனக்கு கொடுத்துருக்க கூடாதோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்கிறேன். அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான். காலங்காத்தால வீட்டுல பயங்கரமா ஒரு பிரச்சனை வந்துட்டு, அதுக்கான காரணம் யாருன்னா சௌந்தர்யா தான். ஏன்னா சௌந்தர்யாக்கு மக்கள்லாம் கொடுத்த ஒரு டாஸ்க் உள்ள போயிருந்து என்னன்னா நியூஸ் ரீடர் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நடந்த ஒவ்வொரு சம்பவங்களை பத்தி ஒவ்வொருத்தரை பத்தி நியூஸ் ரீட் பண்ற மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேச சொல்லியிருந்தாங்க. அது சௌந்தர்யா எப்பவும் போல ஜாலியா ஒரு மாதிரி எல்லார பத்தி நார்மலா ரொம்ப பெருசாலாம் இல்லாம ரொம்ப ஃபன்னா பேசிட்டு விட்டாங்க. இதுல சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி மட்டும் பக்காவா அடிச்சு விட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோவா கேங்னு ஒரு கேங்ல இருந்த, இப்போ இந்த கோவா கேங் விட்டு மெதுவா வெளியே போயிட்டு இப்போ தனியா நீ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் மாதிரி காட்டிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரையா கையை பிடிச்சி இழுத்து இழுத்து வெளியே கூட்டு போய் வாங்க நடக்க போலாம் கூட்டு போயிட்டு இருக்க. இதை வச்சு பார்க்கும்போது நீ பயங்கரமான இண்டிவிஜுவல் பிளேயர் மாதிரி தெரியுதுப்பா. நீ இண்டிவிஜுவல் பிளேயர் தான், நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா சூப்பரா பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. அந்த கலாயை தன்னால ஏத்துக்க முடியாம அங்க இருந்து நடந்து போகும்போதே சௌந்தர்யா பார்த்து ஒரு மாதிரி சூப்பர் சௌந்தர்யா, வேற லெவல், தேங்க்ஸ் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போயிருப்பான். அப்படி கலாய்ச்சது மட்டும் இல்லாம உள்ள போய் ரெஸ்ட் ரூம்ல ஏதோ சொல்லியிருப்பான் போல. ரெஸ்ட் ரூம்ல யாருக்கிட்டே ஏதோ பேசியிருக்கான். வெளியே போய் பவித்ராட்டையும் உட்காந்து புலம்பிட்டு இருந்தான். இதெல்லாம் ரயான் நோட் பண்ணிட்டான். ரயான் நோட் பண்ணி என்ன பண்ணிட்டான்னா கொஞ்ச நேரத்துல வந்து கேட்டான், எப்பா நீங்க இருந்து வெளியே போன எல்லாம் ஓகே, நீ இவ்வளவு நியாயச மாதிரி பேசுறல, இங்க இருந்து போன பிறகு இங்க உள்ள ஆட்களை பத்தி வெளியே தப்பு தப்பா பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப நேரா வந்து சொல்ல வேண்டியதான். அப்படிங்கும்போது நான் சொன்னேன் பாத்தியா, நான் என்ன பேசுறேன் பாத்தியான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம ஜெஃப்ரி கொண்டு சொல்லி ஆகணும், நீ ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது வெளியே மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ நான் சிம்பிளா சொல்றேன் திரும்பியும், இப்போ இந்த கேங் இவனுக்கு வேணாம் போறோம், அந்த கேங் வேணாம்னு சொல்லி முடிவு பண்றதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த கேங் விட்டு வெளியே போயிட்டு இன்னொரு கேங்கிட்ட அட்டாச் ஆகிறதுக்கும் இன்னொரு கேங்கிட்ட ஒரு சீன் போடுறதுக்கும் இந்த கேங்ல இருக்க ஆட்கள் பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க தெரியுமா? இவங்க பண்ணிருக்க ஏதாவது விஷயங்கள் இல்ல அவங்களுக்குள்ள சீக்கிரட்டா பேசியிருப்பாங்களா, அந்த விஷயங்கள் அங்க போய் ஒப்பிச்சிட்டு இருக்கேன். அந்த விஷயங்கள் மட்டும் தான் எனக்கு என்னமோ தப்பா தோணுச்சு, மத்தபடி எல்லாம் ஓகே தான். சோ அந்த இடத்துல ரயான் போட்டு வெளுன்னு எடுத்துட்டு இருப்பான். கேள்வி மேல கேள்வி கேட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஜெஃப்ரி திணறி இருப்பான். ஓகேவா? ஜெஃப்ரி பயங்கரமா திணறி இருப்பான். சரி, அந்த இடத்துல கூட விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஒஸ்தா கொண்டா கழிச்சு என்ன பண்ணிருப்பாங்க, ஜாக்லினே நீ கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்க, உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு திருப்பி பெட்ரூம் பக்கத்துல கூட்டு போய் அங்க உட்கார வச்சும் பேசியிருப்பாங்க. அங்க பேசும்போது இவன்ட்ட பாயிண்ட் இல்லாம என்ன பண்ணுவோம்னா ரயானை பொறுத்து ஒரு வார்த்தை விட்டுருவான், வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருவான். அந்த இடத்துல ரயான் கோபப்பட்டு வயசுக்கு ஏத்த மாதிரியா நீ அப்படி நடந்து கூடாமதா, சின்ன பையன் மாதிரி அங்க எங்கமா ஒன்னு மாத்தி பேசிட்டு இருக்காத, இங்க இருந்து அங்க வெளியே போயிட்டா ஓகே எல்லாம் இருந்துட்டு போட்டேன் என்னமோ பண்ணிக்கோ, ஆனா இங்க இருக்க ஆட்கள் பத்தி அங்க தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அங்க அவனுக்கு பாயிண்ட் இல்லாம ஜாக்லினை பத்தி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு திருப்பி விட்டுருவான். ஓகேவா? ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் ஏத்த மாதிரி ஒரு பாயிண்ட் திருப்பி விட்டுருவான். அதுல திருப்பி விட்டுட்டு பயங்கரமா வேடிக்கை பார்த்துருவான். அதுல ஜாக்லின் மாட்டிப்பாங்க. ஏதோ ஒரு டாபிக் ஏதோ பேசின டாபிக் சௌந்தர்யா சொல்லிருக்க மாட்டாங்களா, இல்ல சௌந்தர்யா பத்தி டாபிக் ஏதோ சம்திங் தான், அதை திருப்பி விட்டோன்னே இவங்க 3 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. யாரு? ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான், இவங்க 3 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 3 பேரையும் சண்டை போட விட்டு ரொம்ப ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். சோ அங்கே நமக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இவன் ரொம்ப வேலையை பாக்குறான். இவன் ஒன்னு முடிவு பண்ணிட்டான் ப்ரோ, கைத்தட்டல் வந்துட்டு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கு கைத்தட்டல் நல்லா வந்துட்டு, ஓகேவா? கடந்த 2 வாரங்களா. அது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி ஒரு 3 வாரங்களா தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் வச்சு அவன் என்ன முடிவு பண்ணிட்டான், நான் ஒரு பெரிய பிளேயர் நினைச்சான். ஓகே, நீ ஒரு பெரிய பிளேயர் தான், இருந்தாலுமே கடந்த இந்த பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த டீம் கூட இருந்தோம், எந்த டீம் மூலமா நம்ம வெளியே தெரிய வந்தோம், எந்த டீம் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு, எந்த இடத்துல நம்ம லோவா இருக்கும்போது அழும்போதுலாம் எந்த டீம் வந்து கை கொடுத்து உதவிச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு தெரியுமா? அந்த பாயிண்ட் அவன் மறந்துட்டு தான் ஒரு வேலையை பார்க்கறான். ஸோ மொத்தத்தில் இதுக்கப்புறம் அவன்கிட்ட எதிர்பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் தோணுது. ஸோ அங்கே வந்து பயங்கர சண்டை வந்து ஜாக்லின் தான் மாட்டிருப்பாங்க. கடைசியில் ஜாக்லின் என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, இதுக்கப்புறம் எனக்கு இந்த கேங்கும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருவாங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ரைட் இதுக்கப்புறம் இந்த கேங் ஒன்னா இருக்காது போல நினைச்சா திரும்பி ஒன்னாச்சு கொண்டாந்து கழிச்சு. அது எதுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்கஷன்ல இங்க
இங்க கொண்டு ஜெஃப்ரி கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்டே ஜெஃப்ரி சொல்லியிருப்பான், இதுக்கப்புறம் வரப்போற வாரங்கள் எனக்கு அது தேவை கிடையாது, நான் மக்களை போய் சந்திக்கணும்னு சொல்லியிருப்பான். சடனா பார்த்தா இந்த வாரம் நான் அவனுக்கு செல்ஃப் ஓட்டுகள்னு ஒரு ஆப்ஷன் கிடைச்சோன்னே அந்த செல்ஃப் ஓட்டு ஆப்ஷனை கையில் எடுத்துட்டு எனக்கு அந்த பாஸ் ஒன்று நின்று அந்த அருணும் சத்யாவும் கரெக்டாக ஒரு பிளானை போட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஜெஃப்ரி கையில் கொண்டு கொடுத்துருவாங்க. இதுக்கு ஜெஃப்ரி வந்து டிசர்வ்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது. இந்த வாரம் அவன் ஒரு ஆணையும் கலட்டல, ஒரு மண்ணையும் பிடுங்கல. இதுதான் உண்மை. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச அந்த நாமினேஷன் பாஸுக்கு டிசர்வான ஒரு ஆளு அந்த சைடில் பார்க்கும்போது வெறும் மணிக்கு மஞ்சரி மட்டும்தான். அப்புறம் வேணா அருணுக்கு வேணா கொடுக்கலாம். அருண் வேணா நிறைய சண்டைகள் போட்டுட்டு இருந்தாப்ல, ஏதோ ஒரு கண்டென்ட் அவரை வச்சு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி அண்ட் அருண் இவங்க 2 பேர் மட்டும் தான் டிசர்வ். மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் டாஸ்கா சூப்பரா பண்ணியிருக்காங்க. மேனேஜரை நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய விஷயங்களை போல்டா பேசியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி எந்த பக்கம் பார்த்தா அருண் வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேர் கூட டிசர்வ், மற்ற யாருமே அங்கே டிசர்வே கிடையாது. அந்த இடத்துல கூட கவனிச்சுன்னா பவித்ரா பேசிருக்க மாட்டாங்க, சும்மா உட்காந்துருப்பாங்க. ஆனால் அதே ஏதாவது கூட்டத்தில் வச்சு முத்துக்குமார் தான் பேசுகிறேன், என்ன பேச விட மாட்டேங்கிங்க, எனக்கான கருத்து நீங்கள் வேல்யூ பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி தேவையில்லாம் முத்துக்குமார் மட்டும் சண்டை போடுவாங்க. மொத்தத்தில் சொல்ல போனா ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு தேவை முத்துக்குமாரன் கண்டென்ட் மட்டும் தான். ஓகேவா? அங்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொண்டு ஜெஃப்ரி கையில் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தா ராணவை டைரக்ட் நாமினேஷன் பண்ணி விட்டானு. இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவன் கைக்கு போனதுனால அதை பற்றி மஞ்சரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவனை கொடுக்க வச்சிட்டாங்க போது அங்கே தான் ஜாக்லின் சொல்கிறாங்க, அவன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதுக்கப்புறம் எனக்கு வேணாம், நான் மக்களை போய் சந்திக்கணும்னு சொன்னேன், இப்போ இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவங்களுக்கே ஒரு யோசனை வருது. இவன் ஒரு கேம் ஆடுறான், இவன் இப்போ ஒரு கேம் ஆடுறான். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருந்தா நமக்கு வந்து இப்போ லைட்டா ரோஸ்ட் வந்து அந்த பக்கம் ஒரு சில பேர் கைத்தடல் வந்து அங்க மாறிட்டான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரயான் வந்து அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக எடுத்து போட்டு உடைச்சான். சவுந்தரட்டே சொல்லிட்டாங்க, சவுந்தர வந்து இப்போ ஒருத்தி ஜெஃப்ரி நம்பிக்கிட்டே இருக்காங்க. ஜெஃப்ரி ரொம்ப கேரிங்கான பர்சன், லவபிள் பர்சன் இப்போ ஒருத்தி நம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் ரயான் எடுத்து சொல்றான். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்படி பழகிட்டு இருந்தானோ இப்போ அதே இதை தான் அங்க கொண்டு பவித்ராட்ட பண்ணிட்டு இருக்கான். பவித்ரா கிட்ட அதே ஸ்பேஸ் எடுக்க ட்ரை பண்ற. இப்போ அவனுக்கு நீ தேவையே கிடையாது. மொத்தத்தில் நம்ம எல்லாரையுமே யூஸ் தான் பண்ணியிருக்கான். இப்போ அங்க பார்த்தா பவித்ராக்கு இந்த வாரம் நல்ல கைத்தட்டு வந்துட்டு பவித்ராட்ட போய் ஒட்டிக்கிட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா பவித்ரா வந்து நின்று அதை கத்திட்டு இருப்பாங்க. மொத்தத்தில் இவன் ஒரு வேலையை பார்க்கறான், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் எல்லார்கிட்டையும் ஒரு குட் புக்ஸ்ல இருந்து நல்லபடியா பேசி நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கின்னு சொல்லிட்டு பயங்கரமா தப்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவனை வந்து 86 நாள் 84 நாள் தான் நாமினேஷன்ல நீங்க கையில பிடிக்க முடியும். அது வரைக்கும் இவனை பிடிக்க முடியாது. ஏன்னா வரப்போற வரங்கள் ஃப்ரீ. அதுக்கடுத்த வாரம் நீங்க நாமினேஷனே பண்ணா கூட அதுக்கடுத்த சாட்டர்டே சண்டேல தான் அவன் எவிக்ட் ஆவானா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். மொத்தத்தில் அவன் பக்கா சேவ்ல இருக்கான். எப்படியே பக்கா சேவ். 2 வாரம் அவனை அசைக்கவே முடியாது. இதை முடிச்சு விட்டாங்களா? முடிச்சு விட்ட பிறகு எபிசோட் பார்த்தீங்கன்னா செம போரிங் தான். வீட்டில் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஒரு 3 பெஸ்ட் பிளேயரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நம்ம முத்துக்குமரன், ஜாக்லின், விஜய் விஷாலி. அந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா 2 ஒஸ்டான பிளேயர் யாருன்னா பவித்ராவும் ரஞ்சித்தும். பட் இந்த பெஸ்ட் ஒஸ்ட் ஆக்சுவலா இந்த வாரத்துக்கான பிளேயர்ஸ் கிடையாது, 10 வாரத்துக்கான பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி 10 வாரம் யார் எஃபர்ட் போட்டிருக்கா, யார் எதுவுமே பண்ணாம உட்கார்ந்திருக்கா அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு 10 வாரம் கவுண்ட் பண்ணும்போது ஜாக்லின் ஓகே தான், முத்துக்குமரன் ஓகே தான். அந்த குரூப்ல டூப்பு விஜய் விஷால் தான் எங்க இருந்து வந்தான்னு எனக்கு தெரியல. அதுக்கு பேல தீபக் அவர்களுக்கோ இல்ல மஞ்சரி அவர்களுக்கோ கொடுத்தா ரொம்ப டிசர்வ் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஒண்ணுமே பண்ணாத பீஸ்ல நம்ம ரஞ்சித் அவர்களும் வேற என்ன அவங்க பவித்ரா அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. பவித்ரா உண்மையாவே எதுவுமே பண்ணல, ரஞ்சித் எதுவுமே பண்ணல. அது ஒரு டிசர்வான பர்சன் தான். கடைசியில் இப்போ கேப்டன்சி போட்டியில் இந்த 3 பேர் தான். அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி யாருன்னு உங்களுக்கே தெரியும், முத்துக்குமார் அவர்கள் கேப்டன்சி தட்டி தூக்கியிருக்காப்ல. இதில் எனக்கு என்ன, நான் என்ன கேட்கணும்னா, ஓகே இதெல்லாம் ஓகேப்பா முடிஞ்சு போச்சு. நைட்டு ஒரு பிரச்சனை அது கவனிச்சிங்களா? அந்த பிரச்சனை ஏன் ஜாக்லின் பண்றாங்கன்னு எனக்கு தோணல. அது வேணும்னு பண்றாங்களா எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. சமைச்சிட்டு இருந்தா அந்த ப்ரொமோஷன் டாஸ்க் முன்னாடி வேகமா போயிட்டாங்க போல. உருட்டி வச்ச சப்பாத்தி, போட்டு வச்ச சப்பாத்திலாம் மூடாம இருந்திருக்கு. அதை மூடாம இருந்ததை பார்த்துட்டு வந்து பொறுமையா கேட்டிருக்கலாம், யாரா மூடல, யாரெல்லாம் சமைச்சிங்கன்னு சொல்லி பொறுமையா கேட்டிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? எடுத்தெடுப்புல கத்துறாங்க. எப்படியே எடுத்தடுப்புல கத்தி, ஜெஃப்ரி ராணா உங்க வாடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் கிச்சன் பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. இப்படி கத்துனா யாருக்குனாலுமே காண்டு வரதான் செய்யும், கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பா தப்பு பண்ணவனுக்கே வெறுப்பு வந்துடும். அந்த மாதிரி உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதுதான் கத்துறாங்க. அவன் ஜெஃப்ரி வந்து சொல்லிட்டான், சரி நான் தான் மூடல, நான் அவசரத்துல போயிட்டேன். ஜெஃப்ரி சொன்ன பரவாச்சு அந்த மேட்டரை விட்டுருக்கணும். திரும்பியும் கடந்து கத்திக்கிட்டே இருக்காங்க ஜாக்லின். பட் ஜாக்லினை பத்தி நான் ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டேன். என்னன்னா ஜாக்லினை சமைக்க விட்டா ஜாக்லினுக்கு அந்த இடமே பிடிக்கல. உங்களுக்கு சமைக்க விட்டீங்க, அந்த கிச்சனில் நிப்பாட்டி விட்டாலே ஜாக்லின் மாதிரி வெறுப்புல தான் சுற்றிட்டு இருப்பேன். அவங்ககிட்ட போய் ஒரு கொஸ்டின் கூட கேட்க முடியாது. மேபி அது அவங்களோட நேச்சுரலா இல்லை உண்மையாவே வேணும்னு சொல்லி வெறுப்புல இருக்காங்களான்னு தெரியல. பட் அப்படி தான் இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி தான் தர்றாங்க. இல்லை திரும்ப திரும்ப ஜெஃப்ரி ராணுவ போட்டு வேணும்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. ராணுவ கூட வந்து பார்த்துட்டு அவன் போட்டு சாப்பிட போயிட்டு அவங்க கண்டுக்கவே இல்லை. ஜெஃப்ரி மட்டும் வெறுப்பாய் வந்து பார்த்துட்டு திரும்ப சொல்லிட்டாங்க, நான் மூடன்னு சொல்லிட்டேன்லாங்க, ஒரு தடவை தான் தப்பு பண்ணிருக்கேன், திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, அப்போ நீங்களாம் மூடம் போனதே இல்லையா, இதுக்கப்புறம் நீங்க மூடம் போனீங்கன்னா நானும் கேட்பேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இதில் நல்லவனுக்கு கவனிச்சிங்களா?
சௌந்தர்யா எங்க இருந்து ஜெஃப் இங்க வாடா, நீ ஒன்னும் பண்ணிருக்க மாட்டே எனக்கு தெரியும்டா வாடா அப்படிங்கிறாங்க. மொத்தத்துல சௌந்தர்யா அவர்கள் திருந்துற மாதிரி தெரியல. திரும்ப திரும்ப இந்த ஜெஃப்ரி நம்பிக்கிட்டே இருக்காங்க. ஜெஃப்ரி இந்த வீட்டுல இருக்கிறதுல மோசமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான். மொத்தத்துல எபிசோட முடிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாம் இந்த ப்ரொமோஷன் டாஸ்க்கு இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்களே விடுதலை 2ல இருந்து, அந்த விடுதலை 2ல இருந்து வந்தது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு நினைக்கிறேன். நம்ம சூரியன், கென்னு, மஞ்சரி வாரி எல்லாம் வந்திருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. வந்த எல்லாரையும் வச்சு கதிகலங்க வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா முத்துக்குமரன் தான். கேள்வி கேட்கறவங்க வரல. விடுதலை படத்துல உள்ள அவ்வளவு சீனே பக்காவை போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சூரியன் மிரண்டாப்ல, என்னடா இப்படி போட்டு கேள்வி கேட்டு இருக்கா, இருந்தானோ எனக்கு பதில் தெரியலனா அப்படின்ற மாதிரி. பாவம் நம்ம சூரியன் கொஞ்சம் மிரண்டு போயிட்டா, அந்த அளவுக்கு போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அது ஒரு மாதிரி ஃபன்னான கான்வர்சேஷனா போச்சு. எல்லாருமே கொஸ்டின் வச்சாங்க. ரொம்ப ஜாலியா தான் போயிட்டு இருந்து. இப்படி இன்னைக்கான எபிசோட முடிச்சாச்சு. மொத்தத்துல சொல்ல போனா கடைசி 2-3 நாட்கள் இருக்கிறதுல மட்டமான போர், கடும் போரா போயிட்டு இருக்கு. அதாவது சாட்டர்டே சண்டே எபிசோட் கூட இவ்வளவு போரா இருக்காது ப்ரோ. அதாவது சாட்டர்டே சண்டே வெறும் லைவ் பார்ப்போம், அது சாட்டர்டே வெறும் லைவ் பார்ப்போமே, அந்த லைவ் கூட இவ்வளவு போரா அடிக்காது போல. இன்னைக்கு அவ்வளவு போரா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போய் எடுத்து பார்க்கலாம்.